ராமர் லட்சுமணர் 2 பேரையும் பார்த்தா அண்ணா தம்பியா இருக்கு. இதுல யார் அண்ணா யார் தம்பின்னு புரியல. கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறார். ஏன் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுன்னா, உலகத்துல உள்ள கல்ச்சருக்கும் ஹிந்து கல்ச்சருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மேக்சிமம் கேட்காம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்ம கல்ச்சரை. ஒருத்தரை பார்த்தா இவ கல்யாணம் ஆகாதவாளா, ஆனவாளா, குழந்தை உள்ளவாளா, குழந்தையெல்லாம் பிறந்து இவ குடும்பத்தை விட்டு வெளியில வந்தவாளா, இல்ல சன்னியாசம் வாங்கின்றவாளா. இத 2 நாள் முன்னாடி ஒரு பெரிய பிரபலமான உபன்யாசகர் மருதமலை முருகனை பத்தி சொல்லும் போது, ஐயர்லாம் கட்டிக்கிற மாதிரி வேஷ்டி கிடையாது முருகனுக்கு, காலுக்கு மேலதான் கட்டிப்பார், நீங்க பார்த்த எல்லாம் தெரியும், அதுல இருந்தே இவர் ஐயர் கடவுள் கிடையாதுன்னா. என்ன மாதிரி ஃப்ராடு பேச்சு! காலுக்கு மேல கட்டிக்கிறது, கல்யாணம் ஆகாத கட்டிக்கணும், அத்தனை பேருமே காலுக்கு மேலதான் கட்டிக்கணும். இந்த பூனல்ல நம்ம எப்படி கட்டி விடுவோம் வேஷ்டிய? முழங்காலுக்கு கீழே இறங்கக்கூடாது. பிரம்மச்சாரியா இருந்தா முழங்கால் விழுந்தம் தான் வேஷ்டி இருக்கணும். முருகன் பிரம்மச்சாரிங்கிறதுனால கோமணத்தை கட்டுறது இதை கட்டுறதெல்லாம் அங்கதான். எந்த இடத்துல வள்ளி தெய்வ யானையோட இருக்கார் அங்க பஞ்சகச்சமா தான் இருக்கும். எங்க முருகன் பிரம்மச்சாரியா இருக்காரோ அங்க முழங்காலுக்கு மேலதான் இருக்கும் வேஷ்டி. இது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. பிரம்மச்சாரின்னா ஒத்த வஸ்திரம் தான். கல்யாணமானவன்னா 2 வஸ்திரம். இந்த வேஷ்டியும் சேர்ந்து ஒரு தறியில இருக்கணும். நாம தான் கட் பண்ணணும். இது தனியா அது தனியா வச்சுக்க கூடாது. இது 2ம் பிரியவும் கூடாது, ஜோடி பிரியவும் கூடாது. அதனால இதுக்கு கேரளாவில் வேஷ்டிக்கு என்ன பெயர்? சோமன்னு பெயர். சோமன்னு வேஷ்டிக்கு பெரிய பெயர் இல்ல, சிவபெருமானுக்கு தான் பெயர். உமையா சகித சோமஹா. பார்வதியோட யார் இருக்கானோ அவருக்கு தான் சோமன்னு பேரு. சந்திரனுக்கு இல்ல பேரு. ஒரிஜினலா பரமேஸ்வரனுக்கு தான் பெயர். பார்வதியை விட்டு பிரியாத சிவபெருமானுக்கு சோமன் அப்படின்னு பெயர். இது 2ம் சேர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு சோமன் அப்படின்னு பெயர். கல்யாணமானவன் வானப்பிரஸ்தனுக்கு அடையாளம் தாடி, சந்நியாசம்னா மொட்டை. இது எல்லா காமனா உள்ளது. பிராமண கத்திரிய வயசு யாரா இருந்தாலும் இதான் வேஷம். இல்ல ஐயருக்கு தான் அப்படின்னா, கிருபானந்த வாரியார் கட்டிட்டாரு. எப்படி கட்டிட்டார்? கிருபானந்த வாரியாருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் பஞ்சகச்சம் தான் கட்டிப்பார். பஞ்சகச்சம் தான் கட்டின்னு இருந்தார். நம்ம எல்லாம் எப்படி கட்டிப்போம் அப்படிதான் கட்டிப்பார். இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டிவிட்டா மற்ற தேசங்கள்ல ஸ்டேட்ல உள்ள விவசாயிகள் எல்லாரும் பஞ்சகச்சம் தான் கட்டிட்டு இருப்பாங்க. கவனிச்சு எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்திரீகளுக்கு எப்படின்னா, கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா புரிஞ்சுக்கலாம். கல்யாணம் ஆன பொண்ணுன்னா மெட்டி இருக்கும், ஸ்ரீமங்கல்யம் இருக்கும். குழந்தை உள்ள பொண்ணு குழந்தை இல்லாத பொண்ணுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த நேர்வகுடு குழந்தை பிறக்க போறதுன்னதுக்கு அப்புறம் தான் நேர்வகுடு. அதுக்குதான் சீமந்தம்னு பேரு. சீமான்னா நேர்வகுடு. கணவன் இருக்கா இல்லையாங்கிற அடையாளமும் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே நாம கேட்காம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ணா தம்பி பார்த்தாலும் தெரியும், அந்த மரியாதையெல்லாம் தெரியும். ஒரு அப்பா அண்ணா தம்பி எல்லாரும் வந்திருந்தான்னா ஆத்துக்கு, அந்த காலத்துல கவனிச்சேன்னா அப்பா உட்கார்ந்துப்பார், அண்ணா பக்கத்துல நிற்பான், தம்பி கொஞ்சம் தள்ளி நிற்பான். பார்த்தாலே தெரியும். இவர் அதனால இவர் கேட்காம தெரிஞ்சுக்கணும்னார். பகவானும் திரும்பி வரலைய. தான் பாருங்க. பகவானும் என்ன பண்றார், இவன் கிளம்பினத்திலேருந்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இவன் கேட்காம நாமும் சொல்ல வேண்டாம்னா, கேட்காம பேசவும் கூடாது. உடனே பகவான் இவர் ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம்னா, ஆஞ்சநேயர் பகவானே திகைக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணினார். ஒரு நமஸ்காரம் பண்ணி 4 காலையும் கட்டினுட்டார். வினீதவது உபாகமிய ராகவோ பிரணிபத்தியஜேன்னு பகவான் மூக்குல விரல் வச்சான். இவன்கிட்ட ஜாகிரதையா பழகணும். அவ்வளவு சாமர்த்தியம். மேல பேசுறார். உங்களை பார்த்தா ராஜரிஷி மாதிரி இருக்கு. ராஜரிஷி தேவ பிரதிமௌ. முதல்ல ராஜரிஷின்னு சொல்லிவிட்டார். ராஜானுபாகுவா வில்லு அம்ப பார்த்துட்டும் நானா வெளி வேஷம் தான் ராஜா இருந்த ராஜா, உள்ள தேவதைகள். அதனால தேவ பிரதிமௌ. உங்களோட வேஷத்துல தபஸ்விகளா இருக்கு. தபஸ் பண்றவா போட்டுக்கிற வேஷமா இருக்கு. ஒரு விரதத்துல இருக்கேங்கிறது தெரியறது. சம்சிதம் விரதம், தீக்ஷா நியமங்கள்லாம் அதுக்குதான். இத்தனை சொல்லிவிட்டு ஒரு ராஜரிஷியான தேவதைகளான
தபஸ்விகளான விரதத்தை அனுஷ்டானம் பண்ற நீங்க இந்த ஊருக்கு என்னத்துக்கு வந்தேன்னு கேட்டா, தேசம் கத இதெல்லாம் பிளாட்டிங் பேப்பர், சௌச்சம் பண்ணாத ஜாதி இருக்கிற ஊரு, நீங்கெல்லாம் அவ்வளோ தபஸ்விகளாச்சே ஆச்சாரமாச்சே, இந்த ஊருக்கு எங்க வந்தேன் அப்படின்னு கேட்டார். பதிலே சொல்லல பகவான். இவர் மேல மேல பேசுறார், பகவான் பதிலே சொல்லல. அப்புறம் தான் ஆஞ்சநேயருக்கு நான் நீங்க யாருன்னு கேட்கிறமே தவிர நம்ம யாருன்னு சொல்லவே இல்லைன்னு நாம சுக்ரீவனோட மந்திரி அனுமான் நாமதகான்னு உடனே லட்சுமண சுவாமியை விட்டு பகவான் பேச சொல்றான். தமபியபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம். லட்சுமணா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே லட்சுமணர் அப்படி முன்னாடி கையை கட்டி நின்னார். ஆஞ்சநேயருக்கு முதல் சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சு, இதுல யார் அண்ணா யார் தம்பின்னு. இந்த சுக்ரீவ மந்திரியோட பேசு அப்படின்னு இந்த பேச வேண்டிய கிளாஸ் எல்லாம் பகவான் எடுத்தார். என்ன பேசணும்னா, நீனும் நானும் சுக்ரீவனை சரணம் அடையறோம்னு சொல்லுன்னா லட்சுமணனுக்கு இஷ்டம் இல்லை. அதுல நான் சொல்றேன் ஒரு காரணமா தான் சொல்றேன். அதுக்கு அவன் என்ன நினைச்சான், காரியமாகணுங்கிறதுக்காக கண்ட குரங்கு காரணம் எல்லாம் விழலாமான்னு கேட்டான். ராமர் அதுக்காக சொல்லல. சூரிய வம்சத்துல வந்தவர் ராமர், 65வது தலைமுறை. சுக்ரீவன் சூரியனோட நேர்புத்திரன். அதனால நமஸ்காரம்னு சொல்லணும்னா, அது லட்சுமணனுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நமஸ்காரம்னா நீங்க நமஸ்காரம் பண்ற சொல்லக்கூடாது, அவன் உங்களை பூஜை பண்ணணும். ராமா, நான் இங்கிருந்து நடக்க வேண்டாம், நான் உன்னை தூக்கிண்டு கிளம்புறேன்னா. அதுக்கு பகவான் சொன்னார், தம்பி லட்சுமணனோட நடந்தே வரேன். நீ தம்பி லட்சுமணனும் நடக்க வேண்டாம், 2 பேரையும் தூக்குறேன்னாரு. 2 பேரும் எப்படி தூக்குவேன்னா, 2 தோல் இருக்கேன்னா, 2 தோல்ல 2 பேரையும் தூக்கி வச்சுட்டு அந்த 4 காலையும் எடுத்து மார்புல வச்சா ஒரே சமயத்துல இப்படி பிடிச்சிருந்தார். அயம் ராமோ மகாப்ராஜ்ஞா சம்பிராப்தோ திருட விக்ரம. ராமநாமா அப்பதான் உதயமாச்சு. ஒரே சமயத்துல பகவத் சரணம் பாகவத சரணம் 2 ஹிருதயத்துல பட நேர சுக்ரீவன் போய் சொல்ல. சுக்ரீவன், நீ அவ உன்னை நமஸ்காரம்னு சொல்லுவா, நீ ஏத்துக்காத, நீ நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்ல. அது அசடு. சொல்லி கொடுத்த வார்த்தை எத்தனை நாள் நிற்கும்? அங்கேருந்து வந்த உடனேவே ராமரும் லட்சுமணரும் எழுந்து இப்படி நமஸ்காரம் உடனே நம்மளை பார்த்து நமஸ்காரம்னு சொல்றவாள், எதுக்கு நாம நமஸ்காரம் பண்ணணும்னு உங்களை பத்தி எல்லாம் எங்க மந்திரி சொன்னார்மா. மந்திரியா வெறும்பய, அடுத்த வேலை சோத்துக்கே வழி கிடையாது. சில பேருக்கு இந்த கிராஷ் செக் மாதிரி சாதாரணமா வினயமா இருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு பதவி பணங்கள்லாம் கொடுத்து பார்த்தாதான் அவ சுபாவம் என்னன்னு தெரியும். நம்மளே அதிகாரம் பண்ணுவோம். அப்புறம் ஒரு நிர்வாகத்தை கையில கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே உட்காருவோம்மா, அது மாதிரி ஒரு திமிரு வெளியில வரும். இந்த திமிரோட இருக்க தலையில அடிச்சுட்டார் அவர். கையை பிடிச்சான், கையை குளிக்கினான். இவன் ஒரு கிளையை உடைச்சு போட்டு இவன் உட்காந்துன்னா ராமருக்கு ஒரு கிளையை ஒடிச்சு போட்டான். லட்சுமண சுவாமியை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி லட்சுமணனுக்கு ஒரு கிளையை ஒடிச்சு போட்டார். ராமானு கூப்பிட்டான், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு வகையில நீனு நானும் ஒண்ணுன்னா. எப்படின்னா, இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்துல அமையவே அமையாதுன்னா. எப்படி சொல்றேன்னா, உனக்கும் ராஜ்யம் கையை விட்டு போயிடுது, சொத்து கையை விட்டு போயிடுது, எனக்கும் சொத்து கையை விட்டு போயிடுது. உன் சொத்தையும் கூட பிறந்தவன் தான் பிடிங்கிட்டான், என் சொத்தையும் கூட பிறந்தவன் தான் பிடிங்கிட்டான். உன் மொண்டாட்டியும் தூக்கின்னு போயிட்டான், என் மொண்டாட்டியும் தூக்கின்னு போயிட்டான். நீனும் கிடைச்சா தேவலே தலையில ரெண்டும் ஒன்னாயிட முடியுமா? நீ நடந்ததை சொல்லுன்னா, உனக்கும் வாளிக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுன்னா எல்லாத்தையும் சொன்னான். நான் டைம் இல்லாதனால சொல்ல, சகல விஷயத்தையும் சொன்னான் அவன். நான் வாலியை வதம் பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னா, நான் வானர சைன்யத்தை வச்சுன்னு சீதையை தேடி தந்துடுறேன். ஒருத்தருக்குள்ள ஒப்பந்தம் அது. இப்போ ஒரு கேள்வி, வாலிய வதம் பண்ணும் போது வாதி பிரதிவாதி சுக்ரீவன் வாலிங்கிறதே ஒரு பட்சத்து நியாயத்தை தானே ராமர் கேட்டார். வாலி பக்கத்து நியாயத்தை கேட்கவே இல்லையேன்னு இன்னைக்கு எல்லாம் பேசுவான். கேட்காம வாலி எப்படி அடிக்கலான்னு அதுக்கெல்லாம் காரணம் சொல்றேன். ஒன்லி வால்மீகி ராமாயணத்தை அனுசரிச்சு பேசணும், அப்பதான் இதுக்கு பதில் கிடைக்கும். உங்களோடதெல்லாம் கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. முதல்ல போய் நீ கூப்பிடு வாலிய. ரிஷ்யமூக்கம்ங்கிற பர்வதத்திலேருந்து எங்க போனாலும் வாலி துரத்துவான்னால், இந்த மலையில கிஷ்கிந்த பக்கத்திலேயே இருக்கு, இந்த மலையில வாலி ஒண்ணு தொடமாட்டான்னா இங்க மலையில கால் வைக்க கூடாதுன்னு மதங்கர் சாபம் கொடுத்துருக்காருன்னா, அதனால நான் இங்க சேஃபா இருக்கேன்னா.
நீ போய் கூப்பிடுனால் கிஷ்கிந்தேங்கிறது ஒரு பொந்துக்குள்ள குகைக்குள்ள இருக்கிற நகரம். அது வாசல நின்று ஓ வாலி ஏ வாலி அப்படின்னு கூப்பிட்டாயும் சத்தம் கொடுத்த உடனே அட வயலே என்ன கூப்பிடுற அளவுக்கு உனக்கு பலம் வந்துடுத்தா அப்படின்னு கிளம்பி வந்தான். சண்டை அபாரமா நடக்கிறது. நடந்தா சுக்ரீவன் அப்படி திரும்பி திரும்பி ராமரை பார்க்கறான். பேசாம இருந்துட்டார். ராமர் பேசாம இருந்துட்டார். ஒரு கட்டத்துல சுக்ரீவனை கீழே போட்டு நெஞ்சாங்குழியில இவன் கையை வச்சுட இனிமே ராமரை நம்ப முடியாதுன்னு ஒரு ஜம்ப் பண்ணி வாலியை தள்ளி விட்டுட்டு இவன் ஓடி போயிட்டான். சண்டை போடுறதுல வேணா வாலி கட்டிக்காரனே தவிர பின்னோட்டம் தப்பிச்சு ஓடுறதுல சுக்ரீவன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. ஓடி போயிட்டான். திருப்பி இவன் உள்ள போயிட்டான். இவன் சுத்தின்னு வந்தான். வந்த உடனே ராமான்னா சுக்ரீவன் என்னடான்னா, நான் பாட்டுக்கு ஏதோ காயோ பிஞ்சோ பழமோ கிடைச்சது சாப்பிட்டு பேசாம இருந்தேன், என்ன கொண்டு போய் வாலி பின்னாடி நிறுத்திட்டியே, நீ திரும்பி திரும்பி பாக்குற, நீ அடிக்கவே இல்லையேன்னா உனக்கு உன்னோட உனக்கும் சுக்ரீவனுக்கும் வாலிக்கு எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னா அதெல்லாம் பொருந்தாது. கண்ணை பார்த்து சொல்றவன் லட்சுமணன். ராமர் சொல்ற காரணங்கள்லாம் காரணம் ஆகாது. உண்மையில ராமர் சொன்ன காரணம் என்னன்னா, ராமனுக்கு வாலிக்கு எது காலமோ அது வரல, அந்த கடைசி காலம் வரல, அதுக்காக வெயிட் பண்ணார் பகவான். திருப்பி 2வது தடவை கூப்பிடுனார். இப்ப நான் எப்படி போவேன்னா, உனக்கு அடையாளத்துக்கு ஒரு மாலை போடுறேன்னு சொல்லி அனுப்பிச்சார். இந்த தடவையாவது சண்டை போட்டுருவியான்னா கண்டிப்பா வதம் பண்ணிடுவேன்னா திருப்பி கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே வாலியோட சம்சாரம் தாரேன்னு பேரு. அவ சொன்னா, உன்னை கண்டா ஒளிஞ்சி ஓடுற ஒரு சத்ரு உனக்கு முன்னாடி வந்து உன்னை இவ்வளவு போர்ஸா எதிர்த்து நிக்கிறான்ங்கிறதுலவே அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு. நான் சகாயமகம் மன்னிய. இதெல்லாம் ராஜநீதி. இதெல்லாம் நம்மளை கண்டு ஒரு நெசுக்கினா அந்த நாடு ஒரு நாள் சண்டைக்கு தாங்காது நம்மளோட அப்படிங்கிற உள்ள நாடு திருப்பி திருப்பி நம்ம சீன்றதுன்னா அந்த நாட்டோட பலம் இல்ல, வேற யாரோ அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றான்னு அர்த்தம். அதுதான் அடிப்படை விஷயம். உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமான்னா, நீ யூகமா சொல்றியா, ஹேஷியமா சொல்றியா, இல்ல விசாரிச்சுட்டு சொல்றியான்னா, விசாரிச்சுட்டு சொல்றேன். சுக்ரீவனுக்கு 2 பேரும் சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கா. அயோத்தியாதிபதிகள், தசரத குமாரர்கள், ராமலட்சுமணர்கள் பேரு. அங்கதன் தான் சொன்னான் இந்த விஷயம் எல்லாம். அப்படின்னா நீ சொல்ற அந்த ராமனை பத்தி நானும் அறிஞ்சிருக்கேன். எனக்கும் வாலிக்கும் ஒரு கால் சண்டை நடந்ததுன்னா அதுல வாலி என்ன, அதுல எனக்கும் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கிறதே வாலி ராமர் என்ன அடிச்சான்னா நீ எந்த வகையிலையும் ராமனை கோச்சுக்காத. ஏன் அப்படின்னா, தர்மஜ்ஞஷ்ட கிருதஜ்ஞஷ்ட கதம் பாவம் கரிஷ்யது. ராமன் தர்மம் அறிஞ்சவன். என்னார் பாவம் பண்ணினவா என்னார் புண்ணியம் பண்ணினவா அப்படிங்கிறது தெரியும். அதனால அவன் தப்பு பண்ண மாட்டான். அப்படிலாம் சொல்லிட்டு வாலி வர சண்டை நடக்கிறது. சுக்ரீவன் அப்படி தூக்கிட்டான், தலைக்கு மேல தூக்கி இப்படி வில்லா வளைச்சுட்டான். சுக்ரீவன் திரும்பி திரும்பி பார்க்கறான். ராமர் பானத்தை எடுத்து போட்டார். வாலி மார்பில் அடிச்சது. இப்ப மறைஞ்சிருந்து அடிச்சானா மறைஞ்சிருந்து அடிக்கலையா, இதான் கேள்வி. இதுக்கு உங்களுக்கு நிரூபிக்கணும்னா ஒரு தடவை வாழ்க்கையில எல்லாருமே போங்கோ. சுசீந்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு நாகர்கோவில் பக்கத்துல. அங்க போனேன்னா ராமர் சுக்ரீவன் வாலி சுக்ரீவன் சண்டை போடுறது, ராமர் அடிக்கிறது, இந்த ஸ்டார்ச் வச்சிருப்பா. இந்த பக்கத்துல ஒண்ணு, இந்த பக்கத்துல ஒண்ணு. அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நாம போய் சுக்ரீவன் வாலி சண்டை போட்ட இடத்துல இருந்து நின்று பார்த்தோம்னா ராமர் இருக்கிறது தெரியாது. ஒளிச்செல்லாம் வைக்கல, ராமர் இருக்கிற இடமே தெரியாது. ராமர் நிக்கிற இடத்துல வந்து நின்னா சுக்ரீவன் வாலி பளிச்சுன்னு தெரியவா. ஒரு டெக்னாலஜி வருது. ஒரு சிற்பத்தை அமைக்கும் போது ராமர் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா சுக்ரீவன் வாலி தெரியவா. சுக்ரீவன் இருந்து பார்த்தா ராமர் தெரிய மாட்டா, வாலிட்ட இருந்து பார்த்தா ராமர் தெரிய மாட்டா. அடிச்சார். வாலி மார்புல பானம் பாஞ்சு அவன் கீழே விழுந்து ஒரு துள்ளிவிட்டு அந்த மார்பு பானத்தை அப்படி புடிச்சு பாக்குறான். இப்ப கதை சொல்றவா கூட அந்த பானத்தை எடுத்துட்டான்னா, அவெல்லாம் எடுக்கல, அப்படி புடிச்சு பாக்குறான். அப்புறம் தான் ராமர் பானத்தை எடுக்கிறார். எனக்கு வலி தாங்கலேன்னு சொன்னப்புறம் தான் எடுக்கிறார்.
அதெல்லாம் அவ்வளவு சுலபமா எடுத்துட முடியாது. ராமர் போட்ட பானத்தை அதுல ராமா அப்படின்னு எழுதியிருக்க, அந்த எழுத்தை பார்த்த உடனே ராமா அப்படின்னு நம்ம வாயால படிச்ச உடனே அந்த பக்கம் போன ராமர் திருப்பி இந்த பக்கம் வந்துட்டார். வந்து இவன் முன்னாடி எந்த பக்கமா நின்னா வாலிக்கு நன்னா தெரியுமோ அந்த பக்கமா வந்து நின்னார். நின்ன உடனே அவரை பார்த்து வாலி பேச ஆரம்பிக்கிறான்.